வணக்கம் அன்பர்களே, வாங்க நாம இன்னைக்கு உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இந்த உருளைக்கிழங்குல 2 விதமான ஃப்ரை செஞ்சு காட்ட போறேன். ஒன்று காரம் இல்லாம, ஒன்று காரம் போட்டது. இதுக்கு தேவையான பொருட்கள், காரம் போட்டதுக்கு தேவையான பொருட்கள்: மிளகாய் பொடி, பூண்டு, மஞ்சள் பொடி, ஜீரகத்தூள், உப்பு, பெருங்காயம் காரத்துக்கு. அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, தேவையான தாளிக்கிறதுக்கு எப்பவுமே எடுத்துக்கிற மாதிரி அந்த பொருள். காரம் இல்லாமல் செய்கிறதுக்கு கடலைப்பருப்பு, கடுகு, உளுத்தம்பருப்பு, மஞ்சள் பொடி, அவ்வளோதான். இதுதான் வித்தியாசம். வாங்க நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த உருளைக்கிழங்குக்கு பேரு எல்லோ பொட்டேட்டோ, அதனால தான் இது மஞ்சள் கலர்ல இருக்கு. இதுக்கு பேரு பேபி எல்லோ பொட்டேட்டோ. அதனால தான் நார்மல் உருளைக்கிழங்கு மாதிரி இல்லாம இந்த கலர்ல இருக்கு. இங்க உருளைக்கிழங்கு விதவிதமா கிடைக்கும். கோல்டன் கலர்ல கிடைக்கும், பிங்க் கலர்ல கிடைக்கும், இந்த மாதிரி எல்லோ கலர்ல கிடைக்கும். நார்மலா நம்ம ஊர்ல இருக்கிற உருளைக்கிழங்கும் கிடைக்கும். வாங்க பார்க்கலாம். இங்க பாருங்க, வானலியில எண்ணெய் போட்டு, எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு ரெண்டும் போட்டிருக்கேன். இந்த ரெண்டும் ஃப்ரை ஆன பிறகு பொட்டேட்டோவை இதில் போட்டுருவேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் பெருங்காய பொடியை தூவிட்டு உங்ககிட்ட காட்டின எல்லா காரத்தையும் இதில் கலந்துடுவேன். கலந்துட்டு தேவைக்களவு உப்பை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுவேன். உங்களுக்கு அது காட்டுறேன். உருளைக்கிழங்கு போட்டுட்டு காரம்லாம் போட்ட பிறகு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இந்த உருளைக்கிழங்குல மிளகாத்தூள் போட்டேன், மஞ்சாத்தூள் போட்டேன், உப்பு போட்டேன், பூண்டு பவுடர், ஜீரம், ஆல்ரெடி பெருங்காயம் எல்லாமே போட்டாச்சு. இதை போட்டு நல்லா செவக்க வறுத்து ஃப்ரை பண்ணணும். அவ்வளோதான். நான் உங்களுக்கு ஃப்ரை பண்ண பிறகு காட்டுறேன். இதை அப்படியே மிக்ஸ் பண்ணணும். இது நல்லாயிருக்கும். சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு, புளியோதரைக்கு, லெமன் ரைஸ் எல்லாத்துக்கும் இது நல்லாயிருக்கும். உங்களுக்கு ஃப்ரை ஆன பிறகு காட்டுறேன். பாருங்க, நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான். நல்லா பாருங்கள், பொட்டேட்டோ எவ்வளோ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான். தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் உருளைக்கிழங்கு காரம் போட்ட ஃப்ரை. இதை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எல்லா வித சாதத்துக்கும் நல்லா இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.